ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரையும் பார்க்கறதுல இல்லை எல்லார் கூடயும் பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட வாய்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஜோஷ் தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் ஒரு எனர்ஜி தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ மறுபடியும் ஊருக்கு வந்துட்டேன். ஒரு 1.5 மாதம் கழித்து ஊருக்கு வந்திருக்கேன். ஹோம் டவுன் வந்திருக்கேன். ஸ்பெண்டிங் டைம் அட் ஹோம் வித் ஃபேமிலி, வித் க்ளோஸ் ஒன்ஸ். வீட்டில் இருக்க அந்த ஜாலி, அந்த வைபு எல்லாமே இருக்குது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ இன்னொரு கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன். டிசம்பர் எண்டுங்கிறனால ஒர்க் லோடும் அவ்வளோவா இல்லை. கிளைண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஹாலிடே மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் லைஃப் எப்படி போகுது? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்களை பற்றியும் உங்களோட லைஃப் பற்றியும் யூ கேன் ஆல்சோ ஷேர் வித் மீ. நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வில் இன்ட்ராக்ட். ஓகே. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் சொந்த கதை சுக கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இதயத்தின் குரலோட கதைக்குள்ளே வருவோம். ஓகேங்களா? ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஸோ இந்த வாரம் எட் அனதர் லைஃப் இன்சிடெண்ட் தான். பட் லைஃப் இன்சிடெண்ட்டுங்கிறத தாண்டி ஜஸ்ட் ஒரு சின்ன சீன், என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சீன். அண்ட் அது மூலமாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள், என் ஃப்ரெண்டு என்னோட ஞானக்கண்ணை திறந்த விஷயங்கள், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் அது மூலமாக நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், அதில் என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, உங்களை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த எபிசோடு. சரிங்களா? ஸோ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு. நான் ஆஃபீஸில் இருந்தேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ ரஃப் பேட்ச். என்னடா நீ எல்லா வாரமும் இதே கதையவே சொல்கிற, எப்போ தானே நீ அப்புறம் ஹாப்பியாக இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. என்ன பண்ணுறது, அப்பப்போ சில டஃப் டைம்ஸ் வருது, சில டஃப் பேட்சஸ் வருது. லைஃப்பில் நிறையா சர்க்கிள்ஸ் இருக்குல்ல. ஃபினான்ஸ் இருக்குது, ஹெல்த் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, பர்சனல் லைஃப் இருக்குது, கரியர் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஏதாவது ஒருத்தன் நல்லா இருந்தாலும் இன்னொருத்தன் ரொம்ப பண்ணுறான். ஸோ என்ன பண்ணுறது, ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ ஐ வாஸ் கோயிங் த்ரூ லிட்டில் டஃப் டைம். அண்ட் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கடுப்பாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி நான் ரொம்ப ஏதோ யோசிச்சுட்டு ஒரி பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். மேபி ஐ வாஸ் லிட்டில் அப்சஸ்ட் அபவுட் இட். ஐ டோன்ட் நோ, எனக்கு எக்ஸாக்டாக என்னென்னு கூட இப்போ மறந்துருச்சு. பட் அன்றைக்கி ஒரு பேட் டே, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, மைண்டுக்குள்ளே. அண்ட் யதார்த்தமாக நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை ஷேர் பண்ணனா இல்லை ஷீ ஃபவுண்ட் அவுட்டான்னு எனக்கு தெரியல. பட் we ended up having this conversation. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கானு, எனக்கு இது கஷ்டமாக இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவன்கிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் அப்போ தான் அவன் என்கிட்ட திரும்பி ஒரு கேள்வி கேட்குறான். நவீன், நீங்கள் சொல்கிற எல்லாமே ஓகே தான், நீங்கள் சொல்கிற எல்லாமே ஃபைன் தான். பட் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் யோசிங்க. ஆர் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஆர் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் பேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. என்ன புரியல அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, மறுபடியும் யோசிச்சு பாருங்கள். ஆர் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஆர் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் பேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்புறம் தான் கொஞ்சம் புரியுற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் ஷீ ஹர்செல்ஃப் எக்ஸ்பிளைன்ட் ஹர் கொஸ்டின். உடனே இப்போது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறீங்க இல்லையா, இது ஒரு டைம் பேஸ்டு தான். மோஸ்ட் லைக்லி இது ஒரு டைம் பேஸ்டு தான். ஒரு 2-3 நாளில் மோஸ்ட் லைக்லி இது தானாக சரியாயிடும். இல்லை அட் த மேக்ஸ் ஒரு வாரம் 10 நாள் அது தானாக சரியாயிடும். ஆர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்திருக்கும். டைம் would have done something, some magic would have happened and இது சரியாயிடும். கரெக்டாக? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு யூஆர் ஜஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் பேஷன்ஸ் நான் நினைக்கிறேன். யூ ஹாவ் த டைம் டு ஹேண்டில் திஸ், யூ ஜஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் பேஷன்ஸ். அதைத்தான் நான் ஆர் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஆர் பேஷன்ஸ் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்புறம் தான் நான் லைட்டாக யோசிச்சு பார்த்தேன். ஆமாம் இல்லை, தெர் இஸ் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் திஸ், ஐம் ஜஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் பேஷன்ஸ். இது அவள் லைஃப்பில் அவளுக்கு யாரோ கேட்டிருக்காங்க. அண்ட் அது வேற ஒரு சுச்சுவேஷனில் நடந்திருக்கு. அது அப்படியே எனக்கு திரும்பி அவள் என்கிட்ட கேட்டான். இதை நான் திருப்பி உங்ககிட்ட கேட்குறேன். அப்புறம் நான் அந்த ப்ராப்ளம் ஒரு அவள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அவகிட்ட வெண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அண்ட் ஒரு 2-3 நாள் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. இப்போது அனு எனக்கு சொன்னதை, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அனு என்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஆர் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஆர் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் பேஷன்ஸ்? இன்னைக்கு காலையில் ஒரு விஷயத்தை நினச்சி ஒரி பண்ணிட்டு இருந்தீங்களே, நேற்று நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நினச்சி யோசிச்சுட்டே இருந்தீங்களே, லாஸ்ட் ஒரு 1 வீக்கே ஏதோ ஒரு சின்ன டஃப் டைம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களே, ஆர் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஆர் யூ ரன்னிங் அவுட் ஆஃப் பேஷன்ஸ்? மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் 8 out of 10 ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ரன்னிங் அவுட் ஆஃப் பேஷன்ஸாக தாங்க இருப்போம். ஆஸ் அனு செட், ஆஸ் அனுவோட ஃப்ரெண்ட் செட் டு அனு, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்க்கு இங்கே டைமே போதும். நானே ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொல்லியிருக்கேன். பைட் டைம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், ப்ராசஸை ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நாம் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு நாளும் பேசிக்காக ஒழுங்காக பண்ணி அதுக்கு என்ன பண்ணுமோ அந்த ப்ராப்ளம்க்கான கொடுக்க வேண்டிய வேல்யூவை லைட்டாக கொடுத்து அதுக்கான மெரிட்டை கொடுத்து பேசிக்ஸை ஒழுங்காக பண்ணாலே இங்கே முக்கால்வாசி ப்ராப்ளம் நேச்சுரலாக சரியாயிடும். ஆர் வித்
வித் டைம் ஆஸ் வி கீப் அவர் செல்ஸ் பிஸி அண்ட் ஆஸ் வி மூவ் ஆன் இன் லைஃப் அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிடும். பட் அதை நாம தான் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணுறோம், இது முடியலேன்னு இருக்கோம், இது கஷ்டமாக இருக்கேன்னு இருக்கோம். பட் ரிமெம்பர், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்து மேஜிக்கலாக சரியாயிருக்கும். பட் அப்போ நமக்கு பேஷன்ஸ் தானே இல்லை, டைம் நிறையா இருக்குல்ல. இன் லைஃப் வி ஆல் ஹாவ் டைமுங்க, அவ்வளோ டைம் இருக்குது. ஒரு 100 வருஷம் ஹெல்த்தியாக ஹாப்பியாக நம்ம வாழ போகிறோம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம சொல்லலாம் லைஃப் இஸ் ஷார்ட்டு அது இதெல்லாம் சொல்லிட்டு. பட் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வருஷங்கள் நமக்கு கடந்து வந்திருக்கோம், இன்னும் எவ்வளோ வருஷங்கள் நம்ம இருக்க போகிறோம் இங்கே. we are going to be here for a very very long time. ஓகே, ஸோ ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பேஷன்ஸ் பேஸ்டாக மட்டும் இல்லை, டைம் பேஸ்டாகவும் இருக்குது. சில ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்குள்ளே முடிஞ்சு தான் ஆகணும், நாளைக்குள்ளே வந்து ஒரு சொல்யூஷன் இது கொடுத்து தான் ஆகணுங்கிறது எனக்கு புரியுது. பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் அவர் பேஷன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் அவர் மைண்ட் செட் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டஃப் டைம் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு ஹார்டான ஒரு ஃபேஸில் இருக்கும்போது, ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் திஸ் கொஷின்: டே, ஆர் யூ ரியலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஆர் ஆர் யூ ஜஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் பேஷன்ஸ்? கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருடி அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். ஜஸ்ட் லெட் த ப்ராப்ளம் அசைட் ஃபார் சம் டைம். கீப் யுவர் செல்ஃப் பிஸி. கொஞ்சம் நேரம் மைண்ட்ஃபுல்லாக ஒரு ஒர்க் பாருங்கள். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, என்னதான் சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும், ஏதோ ஒரு டஃப் டைம் இருந்தாலும், ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தால் இல்லை காலேஜுக்கு போயிட்டு வந்தால், அந்த டைம்லாம் காலேஜில் இருக்கும்போது ஆஃபீஸில் இருக்கும்போது வந்துட்டு நமக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் இல்லாத மாதிரியோ, இல்லை நம்ம கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். திரும்பி ரூமுக்கு வரும்போது தான் நம்ம காலையில் இந்த ப்ராப்ளம் நினச்சிட்டு இருந்தோம்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஆர் ரூமுக்கு வந்துட்டு அந்த தாட்ஸ்லாம் திரும்பி வரும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் மைண்ட்ஃபுல்னஸ்ங்க. நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கும்போது, மைண்டை நல்லா ஆக்குப்பைடாக வச்சுருக்கும் போது இங்கே நிறையா விஷயங்கள் பெருசாகவே தெரியாது. ஸோ அந்த ப்ராப்ளமை கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சு, நிறையா டைம் கொடுத்து, நிறையா பேஷன்ஸ் கொடுத்து, ரிலாக்ஸாக ஸ்மூத்தாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுங்கள். ஓகேவா? ஆஸ் ஈஸி ஆஸ் தட், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு. ஓகே, ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசை நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இஃப் இட் மேட் யூ திங்க் ஆர் இஃப் இட் மேட் யூ ஃபீல் பெட்டர் அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ ஒரு லோ ஃபேஸ் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, யாராவது வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த எபிசோடை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த எபிசோடை கேட்க வைங்க மறக்காமல். நீங்கள் லிசன் பண்ணுறக்கு ஆப்பில் மறக்காமல் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ரேட்டிங்கையும் கொடுத்துருங்க. அண்ட் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நவீன் விக்னேஸ்வர். ஸ்பெல்லிங் அண்ட் லிங்க் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு அழகான எபிசோடோட சந்திப்போம். Tata, bye bye.